Alhamdulillah. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham. Innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu taqullaha wa qulu qawlan sadida يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றனர். புனிதமிக்க இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்திலே அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மின்சாரம் துண்டிக்கப்பட்ட வேளையிலும் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு முயற்சி எடுத்து அல்லாஹுடைய அருளை நாடியவர்களாக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். நெருங்கி வரும் மறுமை என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையாக மறுமை நாள் என்று சொன்னால் சாதாரணமாக நீங்கள் மற்ற மதத்தவங்களை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம்தான் அவர்களுக்கு வாழ்வாக இருக்கும். பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்தளவில் எங்களுக்கு இது வாழ்க்கையே இல்லை. ஏனென்றா இதுக்கு பிறகுதான் நாங்கள் வாழவே போகிறோம். அல்லாஹ் இந்த துனியாவை இப்படி அழகாக வைத்திருந்தால் சுவர்க்கத்தை எவ்வளவு அழகாக வைத்திருப்பான் என்பதை இந்த துனியாவை படைத்த அல்லாஹ் துனியா ஒன்னே இல்லை என்றான். அல்லாஹ் ஆகிரா என்பது அவ்வளவு இருக்குது என்றான். அல்லாஹ் ஒரு ஆம்பளைக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அல்லாஹ் பட்டியல போட்டுட்டு போறான். இந்த உலகத்தில் எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் புதையல் பிடிக்குமா, தங்க குவியல் வெள்ளை குவியல் பிடிக்குமா, பிள்ளைகள் பிடிக்குமா, அதே மாதிரி விளை நிலங்கள் மனிதர்களுக்கு பிடிக்குமா, அடையாளமிட்டப்பட குதிரைகள் அப்படியே வாகனங்கள் மனிதர் ஆண்களுக்கு பிடிக்கும். இந்த பட்டியலை போடுற அல்லாஹ் நம்பர் 1 ஃபர்ஸ்டாக கொண்டாந்து எதை வச்சான்னு தெரியுமா? பெண்களை கொண்டாந்து வச்சான். ஒரு ஆம்பளைக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஜுய்யன லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. முதல்ல வந்து ஆண்களுக்கு மனிதர்களுக்கு நாங்கள் பெண்களை கவர்ச்சியாக்கி இருக்கிறோம் என்றான் அல்லாஹ். அலங்கரிக்கப்பட்ட விஷயத்துல முதல் விஷயம் என்ன? பெண்கள் என்றான். ரெண்டாவது வல் பனீன் பிள்ளைகள் என்கிறான். வல் கனாத்தில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா. தங்கம் வெள்ளி குவியல்கள் நல்ல பட்டியல் போடுறான். இந்த பட்டியல் இப்படி நான் நீட்டி வாசிட்டே போனேன். இந்த பட்டியலை வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க. சூரத்துல ஆல இம்ரான்ல எல்லாம் சொல்றான். இந்த பட்டியல்ல முதல் இடம் யாருக்கு? பொம்பளைக்கு. அவ்வளவு ஒரு ஆம்பளைக்கு எதோ கொடுத்தாலும் அந்த பெம்புளை அதாவது தன்னுடைய மனைவி ஒழுங்கா அமையலன்னு வைங்க, வாழ்க்கை நரகமா போயிடும். இந்த துனியாவில் கவர்ச்சியாக்கப்பட்டதுல ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இதுதான் முக்கியம். இந்த யார் எடுத்துக்கொண்டாலும், அதாவது உலக நாடுகளில் பெரிய பெரிய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் அவங்க யாரை தேடி இருக்கிறாங்கன்னு பாருங்க. டயானா கேள்விப்பட்டீங்க. டயானா செத்து போற நேரம் சார்ல்ஸோட செத்து போகல, டொடி என்ற ஒரு ஆளோட தான் செத்து போறா. டயானாக்கு என்ன இல்லை, பக்கிங்ஹாம் மாளிகை. யாரு? சார்ல்ஸ் மனைவி. சார்ல்ஸுடைய மனைவி தான் டயானா. டயானாவை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ வாழ்ந்த மாளிகைக்கு பேர் பக்கிங்ஹாம் மாளிகை. எல்லாம் அரச குடும்பம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா டயானாக்கு என்ன இருக்கல, தன் மாப்பிள்ளை மேல சட்டிஸ்ட் இருக்கல. அதனால டொடி என்ற ஒருவரோடு அவ வந்து உறவு வச்சிருந்தா. நான் உறவு சரிப்பில்லைன்னு சொல்லல. உலகத்துல அரண்மனையை கொடுத்து, ஸ்விம்மிங் பூலை கொடுத்து, சொத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, தங்கத்தை கொடுத்து, வெள்ளியை கொடுத்தாலும் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையை கேட்பான், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கேட்பான்.
எதை கொடுத்து காலில் வச்சாலும் அது வேணுமெண்டுவான். அதான் நம்பர் ஒன். நீங்க போய் பில் கிளின்டன் ஒரு ஜனாதிபதி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இப்போ டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி யாரு? அமெரிக்காட ஒபாமா, ஒபாமாக்கு முன்னாடி ஜோர்ஜ் புஷ், ஜோர்ஜ் புஷ்க்கு முன்னாடி பில் கிளின்டன். விளங்குச்சா? இப்போ அவங்க பொண்டாட்டி தான் வந்து கிட்டத்தில், அதாவது டொனால்ட் ட்ரம்போட போட்டிக்கு நின்றவ ஹிலரி கிளின்டன். பில் கிளின்டன் வந்து தீர்மானம் முடிச்சவங்க பேர் யாரு? மனைவி பேர் என்ன? ஹிலரி கிளின்டன். அமெரிக்காவில் செனட் சபைக்கு வர்றான்னு வைங்க, அது பெரிய பொசிஷன். அமெரிக்காவில் செனட் சபைன்னு இருக்குது, அது பெரிய ஒரு இடம், அந்தஸ்து. செனட் சபை உறுப்பினர் தான் கணவனும் மனைவியும். கணவர் டாக்டர், மனைவி வந்து வீட்டு வேலைக்காரி இல்லை. கணவர் டிரைவர், மனைவி டாக்டர் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செனட் சபை உறுப்பினர். பில் கிளின்டனுக்கு மனைவி ஹிலரி கிளின்டன். ஆனால் பில் கிளின்டன் ஜனாதிபதி இருக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பொம்பளை பேர் அடிப்படும் டிவியில், மொனிகா மொனிகா மொனிகாண்டு. இன்னைக்கு நான் சொல்வது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கதை. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பில் கிளின்டன் ஜனாதிபதி இருக்க போக்கில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரும். மொனிகா தெரியுமா? மொனிகா யாரு? மொனிகாண்டா பில் கிளின்டன் உறவு வச்ச பொம்பளை. நான் கேட்குறேன், அமெரிக்கா ஜனாதிபதியாகி வெள்ள மாளிகையில் வாழ்ந்து ஒரு அவன் போகிற வாகனம் தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி உள்ள வாகனம் ஒரு பட்டன் நினைச்சிங்கன்னா பென்டகன் இருக்குது. அமெரிக்காவுடைய முழு பாதுகாப்பு உடனே போயிடும். அப்படிப்பட்ட வாகனம், எல்லா செட்டிங்கும் இருக்குது அந்த வாகனத்தில். அந்த மாதிரி ஒரு வாகனம் எந்த அளவுக்குன்னா, ஹெட்லைட் இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் குறி போட்டு காட்டுறான். கூகுளில் பார்க்கலாம், வாகனத்தை போட்டு காட்டுறான். அமெரிக்கா ஜனாதிபதிக்கு என்ன குருதி இருக்குமோ, என்ன ரத்தமோ, அந்த ரத்தத்துக்கு டேங்க் இருக்குது. ஏதாவது நடந்தா அவசரமா ரத்தம் கொடுக்கணுமா இல்லையா, குருதி, அதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இவ்வளவெல்லாம் கொடுத்த பில் கிளின்டனுக்கு அரச மாளிகையில், வெள்ள மாளிகையில் நின்று உலகத்துக்கு அவன் தானே தலைவர். நம்ம நாட்டு ஜனாதிபதி எல்லாம் ஜனாதிபதி தானே, உலகத்துக்கு வல்லரசு தலைவர் தான் உலகத்தை ஆட்சி செய்வார். அப்போ உலகத் தலைவர் தான் பில் கிளின்டன். பில் கிளின்டன் உலகத் தலைவராகியும் அவருக்கு ஒரு ஆள் வேணுமா போச்சு, மோனிகா. அங்கதா மோனிகா இல்லாட்டி முடிச்சு போச்சு. தங்கமும் வேலை இல்லை, வெள்ளியும் வேலை இல்லை, அதுவும் வேலை இல்லை, மாளிகையும் வேலை, ஒன்றும் வேலை இல்லை. மோனிகா மோனிகா இது நாங்களாம் சொல்லலை, அமெரிக்கா மீடியா கொண்டு வந்து போட்டதை நான் சொல்கிறேன். நானா கற்பனை பண்ணி மோனிகான்னு ஒரு பொம்பளை செட் பண்ணியா சொல்கிறேன்னா? அவர் உறவு வச்சாரா இல்லைன்னு தெரியாது. அமெரிக்கா மீடியா, ஸ்ரீலங்கா மீடியாவில் பத்திரிகையில் வந்துச்சா இல்லையா மோனிகாண்டு? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஆம்பளை எந்த பெரிய இடத்த வந்தாலும், அவர் யாரா இருந்தாலும் என்ன ஆகும், ஒரு பொம்பளை வேணும் அவருக்கு. அதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் கவர்ச்சி என்ன? நீங்க சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்? நிறைய. ஒரு ஆம்பளைக்கு என்ன அல்லாஹ் பரிசு வச்சிருக்கிறான், நிறைய வச்சிருக்கிறான். அதுல அல்லாஹ் சொல்ற ஒரு இது என்னன்னா, ஆம்பளை கூப்பிட்டு, ஏய் இதெல்லாம் என்ன பொம்பளைப்பா, அவங்கள பொம்பளை தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற அல்லாஹ். நான் அதை பத்தி பேசல. நிஜமான வாழ்க்கை என்பது அதுதான். எனக்குதா அந்த இன்பங்களும் எல்லாம் அங்க கொடுக்கப்படும். குத்தூஃபு தானியா, போவீங்க, பழம் வேணும்னா அது குனியும், மரம் வரும் உங்க கையில, டக்குன்னு சாப்பிடுவீங்க. அவ்வளவு சலிக்காது. நீங்க நினைப்பீங்க அடுத்த நாள் என்ன, துனியால அடுத்த நாள் என்ன வருதா இல்லையா, 4 நாளைக்கு பிறகு என்னென்ன பிளான் பண்ணீங்களா இல்லையா? துனியாவே இப்படி இருந்தா, இந்த மரம் மட்டும் இப்படி டிஃப்ரெண்டா படைச்சிருந்தா, ஆகிராவுல சொர்க்கம் என்பது அதனுடைய கண்ணு எந்த கண்ணும் பார்க்காது, அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு எந்த காதும் கேட்காது, அவ்வளோ சிறப்பானது. ஸோ அந்த பயணத்தை, ஆகிராவுடைய பயணம், அதுல யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் கிடைச்சிடும். யாரு தோக்குறாங்களோ அவங்க நெருப்புல வாடி வதங்குவாங்க. இப்ப இதை சொன்னது யாரு? நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் நம்புறோமான்னு கேட்டீங்கன்னா நம்பல. நம்பினா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நம்பினா இந்த தலைப்புல பேசவும் தேவையில்லை. முஸ்லீம்கள் நம்பினா, நான் கேட்கிறோம், புத்தகத்துல இவ்வளவு வங்கி வருமா? அதிகமா முஸ்லீம்கள் தான் இருக்கிறோம். முஸ்லீம் வங்கிகள் வந்து இவ்வளவு இருக்குது. முஸ்லீம் ஊரண்டே இருக்குது தெரியுமா? கிழக்கு மாகாணத்துல முஸ்லீம் தான் அதிகமா நிற்பான். எல்லா வங்கியும் இருக்கும். எந்த வங்கி எல்லாம் அரச வங்கி ஒரு கிராமத்துக்கும் வரும். எதுக்குண்டா அது சட்டம், மக்களுக்கு தேவை வர்றதுனால அரச வங்கி பிஓசியை கொண்டாந்து வைப்பான், பீப்புள்ஸ் பேங்கை கொண்டாந்து வைப்பான். ஆனா பிரைவேட் வங்கி இருக்கு பாருங்க, கொமர்ஷியல் செல்லார் அப்படி இப்படின்னு வருமே பிரைவேட், இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வியாபாரம் நடந்தா தான் கொண்டாந்து வைப்பாங்க. சேவையா செய்யறாங்க, வந்து பரவாயில்ல நீங்க சல்லியெல்லாம் சும்மா தர்றாங்களா, வியாபாரம் பண்றாங்க, எடுத்து போட்டு உங்கள்ட்ட இது பண்றாங்க, வட்டி தொடர்பு எல்லாம் வருது. ஒரு முஸ்லீம் ஊர்ல இவ்வளவு வங்கி வருகுதுண்டா, முஸ்லீம் ஊர்ல இவ்வளவு பார் வருமா? வராது. ஏன்னா அவ்வளவு குடிக்க மாட்டாங்க, அடுத்த ஊருக்கு போய் குடிச்சிட்டு வருவான் குடிக்கிறவன். உங்களுக்குதா முஸ்லீம் ஊர்ல நீங்க பள்ளியை பார்ப்பீங்க, பார பார்க்க மாட்டீங்க அதிகமா. ஆனா முஸ்லீம் ஊர்ல நீங்க வங்கியை பாக்குறீங்களா? ஏன் வங்கியை பாக்குறீங்க? மறுமையை நம்பி இருந்தா இவ்வளவு வங்கிகள் வருமா?
இவ்வளவு பேர் என்றார் அல்லாஹ் என்ன பண்றான், என்னோட போருக்கு ரெடியாகுங்கன்றான்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்ய ரெடியாகும். உன் தாயோட விபச்சாரம் செய்வதை விட கேடு என்றாங்க ரசூலுல்லாஹ். வட்டிய யார் கை வச்சிருந்தது? பள்ளிவாசல் தலைவர், பள்ளிவாசல் செயலாளர், ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஆட்கள், தாடி பெரிய தாடி, அவங்க யாரு வண்டியில சர்வ சாதாரணம். கொழும்பு பசார்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் சர்வ சாதாரணம். மறுமையை நம்பினா என்ன பண்ணிருக்கணும்? ரசூலுல்லாஹ் வேணாண்டா வேணாம், வேணுமெண்டா வேணும். அதுக்கு மேல அவன் பேசுறான நம்பல, நடிக்கிறான். நாங்கள் முஸ்லீம் தெரியுமா, தாடியை பார்த்தீர்களா முஸ்லீம், மறுமையை நம்பினீங்களா, நம்பின லட்சணத்தை பார்த்தீங்களா, அதான் லட்சணம். எது அதுல போய் வட்டியில கையை வச்சிங்கன்னா மறுமையை நம்பிட்டார்கள். அதான் நடக்குது நம்பின விதம். நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல கடைகள் இருக்குதானே, எனக்கு யாரையும் ஒரு கடைன்னு தெரியாது, சிகரெட் விற்கிறாங்களா கடையில? சும்மா பேசும், விற்கிறாங்களா? விற்கிறாங்க. அப்படி புனிதமான ஊர்கள்லாம் இல்லை, சிகரெட் விற்காத ஊர் என்று புனிதப்படுத்தப்பட்ட ஊர் எங்கேயும் இல்லை. உங்க ஊர்ல மட்டுமே இல்லை, எல்லா ஊர்லயும். ஒரு நாளைக்கு அரசாங்க அறிக்கை தெரியுமா உங்களுக்கு? இது டொபாக்கோ கம்பெனி, இந்த சிகரெட் செய்யற இது விற்கிற கம்பெனி இருக்குது பாருங்க, டொபாக்கோ. அவங்க சொல்றாங்க 25 கோடி, எத்தனை 250 மில்லியன் அப்படின்னா 25 கோடி ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் பத்த வைக்கிற கணக்கு எவ்வளவு? 25 கோடி. சாதாரணமா திகன கலவரம் கேள்விப்பட்டீங்களா? முஸ்லிம்களை போட்டு அடிச்சாங்களா? கேள்விப்பட்டீங்க? தர்கா டவுன்ல எத்தனை பேர் மௌத்தாயினாங்க, பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா உங்க ஊர்ல இருந்து சிகரெட்டை பத்த வச்சு எத்தனை பேரை சாவடிச்சாங்கன்னு? அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கலவரத்தோட மோசம் 6 செகண்டுக்கு ஒரு 6 நிமிஷத்துக்கு நினைக்கிறேன் ஒருத்தர் செத்து போறாரு, ஒரு ஆள் சாகுறாரு. நியூசிலாந்து போய் ஒருத்தன் வச்சான், பள்ளியில சூட் வச்சான், தீவிரவாதி எல்லாம் அடிச்சாங்க. முஸ்லீம் ஊர்ல இருந்தே முஸ்லீமை சாகடிச்சுட்டு போறானே. எத்தனை பேர் மாரகமா கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க சிகரெட் குடிச்சதுனால. இது போய் இதை வெந்து நாக்கு போய் இதாகி இந்த கொலையை செஞ்சது பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து 12, 13, 14 கையில கொடுத்து இந்த அநியாயத்தை தைரியமா செய்யற நேரம் இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு வக்கு இல்லாம நீங்க பாட்டுக்கு செய்யுங்க. அந்த சிகரெட் போற கடையை நாங்க முஸ்லீமா மதிச்சு அவெல்லாம் ஊர்ல ஒரு ஆளை பாக்குறோம் பாருங்க, நாங்க மறுமையை நம்புற லட்சணம் இது. எங்களுக்கு அது நம்பிக்கை இருந்தா, ஏய் என்னடா நீ விற்கிற, இது என்ன மார்க்கத்தில் இருக்கிறோம் தெரியுமா? நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம். இந்த மார்க்கத்துல எவனுக்கு அநியாயம் செய்ய விட மாட்டோம். நாங்க பரம்பரையா எங்க ஊர் பக்கத்துல கூட பார் வரக்கூடாது. நாங்க கள்ள சாராயம் காய்ச்சவும் மாட்டோம், சாராயம் அடிக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஜாதி நாங்க. ஒட்டுமொத்த மத்த பேரும் காலையில சம்பாதிச்சுட்டு மாலையில அடிச்சுட்டு போவாங்க. மலையகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, உம்மாவும் வேலைக்கு, வாப்பாவும் வேலைக்கு, எல்லாரும் வேலைக்கும், பிள்ளையும் வேலைக்கு. என்ன ராத்திரிக்கு போத்தல், இதான் அவன் வேலை. எல்லாம் முடிச்சு மற்ற சமுதாயத்தை பாருங்க. ஆனா முஸ்லிம் சமுதாயம் அப்படி இல்லை. இந்த சமுதாயத்துக்குள்ள மறுமை நம்பிக்கை எப்போ போச்சோ எல்லாம் தைரியமா செய்ய ஆரம்பிக்கிறாடே. அடுத்தவனு கொல்றீங்க, எங்களுக்கு என்ன வரும்? ஈமானும் உறுதியும் நன்றா சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான் நான் பேசுவேன். எனக்கு கொஞ்சம் உடல் சுகம் இல்லை, அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பேசுகிற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது மறுமையை பொறுத்தளவுல மறுமையை நம்ப முன்னாடி இறை தூதர் தானே மறுமையை சொல்றாரு. இறை தூதரை நம்பி ஆகணும். ரசூலுல்லாஹ் பேசினா உண்மைதான் பேசுவார், நம்பணுமா இல்லையா? நம்ம சொல்லுவோம் கண்மணி நாயகம் நூரை முஜஸ்ஸஸ், கண்மணி நாயகம் ரசூலை கரீம் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் பேச்ச மதிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல, மிதிக்கிறாங்க. மிதிக்கிற தெளிவா விளங்குது. தெமட்ட மரத்தடி பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அது பள்ளிவாசல சொல்றதே ஒரு பெரிய அதிசயம் தான். விளங்குதா? கோயிலை விட ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்டா ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி புதன்கிழமை ஆண்டு என்ன பண்றாங்க? கட்டுமையா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கட்டு சூடு பறக்குது, அனல் பறக்குது. புதன்கிழமை திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. அனல் பறக்கிற நேரம் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தலையில ஊத்துங்க. அப்ப சஹாபாக்கள் தான் குளிப்பாட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா குளிப்பாட்டுறது சஹாபாக்கள். புதன்கிழமை தான் நிறைய ரசூலுல்லாஹ் எப்படி குளிக்கிறாங்கன்னா பல கிணறுகள்ல இருந்து தண்ணி கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கொண்டு அந்த பாத்திரத்தில் உட்கார்ந்த உடனே தலையில ஊத்துறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில் நாங்கள் தண்ணீரை ஊத்தினோம், அது அப்பதான் குளிர்ந்துச்சு. தண்ணி பட்டு 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 ரசூலுல்லாஹ் போதும் பண்ணாங்க, அப்பதான் குளிஞ்சு. ரசூலுல்லாஹ் எப்படி வந்தாங்கன்னா நடுக்கம். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு போர்வை அப்படியே போட்டாங்க. ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, ஆயிஷா நான் போய் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் வாங்க போறேன். ஆயிஷா நாய் பார்க்குறாங்க, இந்த கூதல்ல இவ்வளவு நடுக்கத்தில் இப்படி கஷ்டத்தில் இந்த காய்ச்சல் அகோரத்தில் பெருமானார் போர்வையை போத்திட்டு போய் மக்கள்கிட்ட ஒப்பந்தம் வாங்க போனாங்க. என்ன ஒப்பந்தம் நினைக்கிறீங்க நீங்க?
என்ன வாங்கினாங்க? இவ்வளவுதான் பேசினாங்க. லா தஜ்அலு கபரி ஈதா, மக்களை என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீங்க. எல்லாரையும் எடுத்து போட்டு அந்தந்த நபிமார்ல வணங்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத், என்னை அப்படி வணங்கிறாதீங்க மக்களே. லா தஜ்அலு கபரி ஈதா லஅனல்லாஹு யஹூத வன் நஸார் இத்தஹது குபூர அன்பியாஇ மசாஜித். யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ் சாபத்து உண்டாக்கட்டும். நபிமார்கள்ட்ட கபர்களை எல்லாம் அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கு போய் மதீனா பள்ளியை பாருங்க, முத்தவா நிப்பாரு, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல நாங்கெல்லாம் போவோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத் போக வேண்டியதான். நின்று போட்டு எண்ணெய் ஊத்துறது, பால் ஊத்துறது, தண்ணி ஊத்துறது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் தெமட்ட மரத்தாடி பள்ளிக்கு போனீங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் மிஞ்சி இருக்கும். அதில் பச்சையை போட்டு எண்ணெயை ஊற்றணுமா, விளக்கெண்ணெயை ஊற்றணுமா, பாலை ஊற்றணுமா, உள்ட்டா அடிக்கணுமா, அங்கால கொண்டு வந்து கொடுக்கணுமா, இங்கால விற்கணுமா. முஸ்லீம் அது எப்படி அந்த லட்சணம் விளங்கும் தெரியுமா? எல்லாரையும் கொண்டு வருவாங்க. குர்ஆனை கையில் கொடுத்து ஒரு காஃபிரை கொடுங்க பார்ப்போம். நாங்கள் சொல்லுவோம் கொடுக்கலாம், ஏப்பா எந்த பிரச்சனையும் இல்லை, வாசிக்க கொடுங்க, அல்லா வேதம் எல்லாரும் வாசிக்கணும். உள்ள எடுத்தீங்களா, தொடலாமா? அப்படியா? அப்போ ரணில் விக்ரமசிங்க உள்ளெடுத்தா வந்தாரு, மஹிந்த ராஜபக்ச உருவெடுத்தா வந்தாரு, விமல் வீரவங்ச அவன் உருவெடுத்தா வந்தான், ஆந்திரகுமார் திசாநாயக்கு. உங்களுக்கு வேற வேற சட்டம் நீங்க மாத்துவீங்க போல. மார்க்கத்தில் ஒரு ஆளை கண்ட ஒரு மாதிரி சட்டம், இன்னொரு ஆளை கண்ட இன்னொரு பச்சோந்தி எண்ணுவாங்களே, சட்டத்தை மாத்துறாங்க. மறுமையை நம்பின கூட்டம் இவங்க. தேங்கனையை விற்கிறதுக்கே உல்டா கேம். இங்கால எடுத்து அங்கால விற்கிறது, அதுக்கு வியாபாரம் வேற, பாலை ஊற்றி விற்கிறது. இது என்ன கும்பாபிஷேகமா பண்ணிருக்கிறீங்க நீங்க? படுக்க போட்டு அவன் நிப்பாட்டி வணங்குறான், இங்க படுக்க போட்டு வணங்குறீங்க. இது மறுமையை நம்பின லட்சணம் எங்க முஸ்லீம்கள். இது முஸ்லீம்களோட தலைமை பீடம். எல்லா அரசியல்வாதியும் குந்திடுவான், அவருக்கு துவா வேற. இப்ராஹிம் நபி வாப்பாக்கே துவா செய்யலாம் நல்லா சொல்றான். ஏன்டா அவருக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால இல்லைண்டு. இவங்க யா அல்லாஹ் இந்த ஆட்சியை வளமாக்க வேண்டும், யா அல்லாஹ் வெக்கம் கெட்டு போய் இதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் டிவிலையும் பார்த்துட்டு அதை சொல்றதுக்கு யாரும் இல்லை. பார்த்தீங்களா மறுமையை நம்பின கூட்டம். அல்லாஹ் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏது பேசுறேன் கோவத்திலையா? என்னட்ட கேட்பானே, சொன்னியாப்பா, அவன் ஏசுவான், திட்டுவான், அடிக்கட்டும், கொல்லட்டும், நான் சொல்லணுமே. என் மறுமையில் என் ரப்பு என்னை அரவணைக்க வேண்டும், என்னை கொஞ்ச வேண்டுமாக இருந்தால், என் ரப்பு எனக்கு சொர்க்கத்தில் வீடு தர வேண்டுமாக இருந்தால், எது பிழையோ நீ எவனா இருக்கட்டும், நீ எந்த பெரிய தலைவனை கூப்பிடட்டும், பிழைண்டா பிழைதான். எங்க பள்ளி எதுக்கு ஒப்படை என்ன செய்யலாம்? ஒரு மூமினுக்கு துவா கேட்கலாம், காஃபிருக்கு கேட்க இயலாது. ஒரே ஒரு துவா மட்டும் தான் கேட்கலாம், யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, அவ்வளவுதான் கேட்கலாம். இவ்வளவுதான் கேட்கலாம் காஃபிருக்கு. அவன் காஃபிரை குஃப்ர்ல இருக்கிறானே, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனுக்கு வேற வேற துவா எல்லாம் கேட்கலாமா? அப்ப இப்ராஹிம் நபி வாப்பா கேட்டிருக்கணுமே. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மர்மையை நம்பினத்துக்குரிய அடையாளத்தை முஸ்லீம்கள் தெளிவுபடுத்துறாங்க. பார்த்தீர்களா, நாங்கள் போட்டு வணங்குறோம், படுக்க போட்டு வணங்குறோம், அல்லாஹ் இருக்கிறான், ஆனா அவளையும் சேர்த்து வணங்குவோம். இது தானடா கல்லை மண்ணை வணங்குறதான அவன் செஞ்சான். இது எதுக்கு முஸ்லீம் பிரிஞ்சு போய் எங்களை ஊரை விட்டு விரட்டி நாங்கள் அகதிகளாகி, இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? இந்த கிட்டத்தில் காத்தாங்குடிக்கு போயிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், பள்ளியில் இன்னைக்கு அந்த அச்சு பள்ளி முழுக்க கட்டிருந்தாங்க. ஷூட் பண்ணி அத்தனை ஓட்டோட்டையாக வச்சிருந்து அதில் போய் பட்டியலை வாசித்தேன். சுப்ஹானல்லாஹ், 8 வயசு பையன், 7 வயசு பையன் சுட்டிருக்கிறாங்க. சுட்டத்தில் 7 வயசு ஒரு பையன். கதையை கேட்டேன், பெரியவர் அந்த செக்யூரிட்டி இருந்தார். என்னன்னு கேட்டேன். அப்படி உமா சாப்பிட போயிருக்கிறேன் அந்த பொடியன். அவள் உமா சொல்லிக்கிறான், தொழுதுட்டு வா ராஜா. நானா தம்பி 2 பேர் தொழுதுட்டு வா. தொலை போனவன் திரும்பி வரலன்னு கதையை சொல்றாரு முழுக்க. சுப்ஹானல்லாஹ், எதுக்கு நாங்கள் முஸ்லீம்கிட்ட பிரிஞ்சிருக்கணும்? எங்களை சுட்டது அதுக்கு தானே, எங்களை கொண்டது அதுக்கு தானே. எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லாமல் முஸ்லீம் வெறும் போட் பிடிச்சி எங்களை சுட வைக்கணுமா? நாங்களும் உங்களை மாதிரி தானே சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, உசுறு போனாலும் கொள்கை விட மாட்டோன்றதுக்கு தானே எங்களை சுட்டாலும் பரவாயில்ல ஒதுங்கிறோம் நாங்க. இல்லைன்னா உங்க மதம் தாண்டு நாளைக்கே ஏற்றுக்கொண்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்களே, நாங்கள் அகதியாக வேண்டிய தேவையில்லையே. எங்களையும் எதுக்கு சுட? நாங்களும் உங்களை மாதிரி நம்ம கோயிலில் வர்றேன்னு சொன்ன விஷயம் முடிஞ்சு போச்சு. என்ன சொன்னோம் நாங்க, என்ன நடத்திட்டு இருக்கிறோம்? அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஷைத்தான் எங்களுக்குள் பூந்துட்டான், நிறைய மோசமாக செஞ்சுட்டான். அதனால இந்த இரவுல இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சந்துக்கு தூக்கி போய் கபரில் வைக்கிற நேரம் அப்ப நம்ம லேட் ஆகக்கூடாது. ஆகா, பெருமாள் பொய் சொல்லவில்லையே, நிஜமா எல்லாமே தெரியுது, நேர்மையா நடக்க சொன்னாங்களே, விபச்சாரமா செய்ய சொன்னாங்க, அநியாயமா பண்ண சொன்னாங்க, என்னை கொண்டு போய் சிலை வச்சு எனக்கு மாலை போடுங்கடா சொன்னாங்க. எப்ப என்னைய மதிக்காத அல்லாஹ் என்னை போய் வணங்காது, அல்லாஹ் வணங்குன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்க? அந்த அச்சம் எங்கள்கிட்ட வர வேண்டும். அப்படின்னா மறுமைக்குரிய அடையாளங்களை சொல்ல முன்னாடி ஒரு அடிப்படையை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை காணல, இந்த மறுமையை சொல்றாங்க.
காணாத மறுமையில் இப்படித்தான் வரும், அல்லாஹ் இப்படி வருவான், மக்கள்லாம் வருவாங்கன்னு சொல்றாங்க. காணாத மறுமை அவர் சொன்னால் அதை நம்புறதாக இருந்தா அவங்க இன்னொரு விஷயம் செஞ்சிருக்கணும். காணாத ஒன்றை சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, இந்த ஊருக்கு பேர் நாலாங்கட்டை, நாலாங்கட்டில் இருந்துட்டு புத்தளத்தில் நடக்கிற இப்ப சொல்லணும். மறுமையெல்லாம் வேணாம். இப்ப நாலாங்கட்டில் இருந்துட்டு புத்தளத்தில் மகுத மூட்டையில் என்ன நடக்குது, எத்தனை பேர் இருக்கிறான், என்ன சாப்பிட்றான் சொல்லணும். சொன்னா என்ன பண்ணலாம், ஆஹா சரியா சொன்னானே, அங்க ஒரு ஆள்கிட்ட போன் போட்டு இவர் சொல்றது சரியா இல்லையா, உண்மையா இத்தனை கஸ்டமர் இருக்கிறான், என்ன ஆச்சுன்னு கதையை சொல்ற கேட்கிறாங்களா. கதையை ரெண்டுமே செட் ஆகினா காணாத புத்தளன் டவுனை பத்தி நாலாங்கட்டில சொல்லிட்டாரு, காணாத மர்மையை பத்தி சொன்னா ஏத்துக்கொள்வோம். ஏன்னா புத்தளன் டவுனே சொல்ல இல்லாட்டி எப்படி மர்மையை ஏத்துக்கொள்றது, பக்கத்தில் உள்ள டவுன்ல என்ன நடக்குது அவ்வளவு வேணாம், அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு சொல்லணும். இங்க இருந்துட்டு என்ன படம் பார்க்கறான், படம் பார்க்கல, இப்ப இல்ல கரண்ட் இல்லை, கேட்டுதான் ஆகணும், பயான கேட்டுதான் ஆகணும். அப்படியே கரண்ட் இல்லாம ஆக்கி அல்ல கேளுங்க பயான அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இந்த வாய்ப்பையாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் போச்சு, இதாவது கபருக்கு முன்னாடி தேடிக்கொள்ள வேண்டியது. இப்ப என்னன்னா, இப்ப என்ன நடக்குது, அப்படி என்ன மேட்டர் என்ன பண்ணணும் சொல்லணும். இப்ப என்ன ரசூல்லா என்ன பண்றாங்க தெரியுமா, அல்லாஹ் என்ன பண்றான், மர்மை 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 என்று நிறைய சொல்றாரு ரசூல்லா. அல்லாஹ் வருவான், எல்லாரும் ஒண்ணுமே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஓடி வருவார்கள், விறுவிறுத்து போட்டு வருவார்கள், யா நப்சி யா நப்சி யா நப்சி இப்படி சொல்ற நேரம் சஹாபாக்கள் ஏன் பயந்தாங்க தெரியுமா, சொன்னது உண்மை என்பது அவங்க ஜீர்ணிச்சு, கொண்டையால இறங்கி சொன்னது அப்படியே கண்ணெல்லாம் புதுங்கி விறுவிறுத்தாய், அப்படியா யாரும் சொல்லலாம். அந்த பயம் ஏன் வந்துச்சு தெரியுமா, நம்பினாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், ட்ரெஸ் இல்லாம ஓடுவாங்களே, செருப்பு இல்லாம ஓடுவாங்களே, ஒரு ஆள் அபத்தத்தை பார்த்துருவாங்களே, யாரும் சொல்லா, அசிங்கமா இருக்குமே. சொல்ல ஆயிஷா அது என்ன நேரம் தெரியுமா உங்களுக்கு, என்னுடைய ஆத்மான்னு கத்துவான் ஒரு ஆள், பக்கத்துல புல்ல வரும் ஓடுவான், புள்ளைய பார்க்க மாட்டான். இன்றைக்கு புல்ல ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு புல்ல போகுது, சின்ன முதல்ல குழந்தை புழுந்து சொல்லி உமா பாஞ்சு பிடிப்பான், என் குழந்தை ரூபு போக கூடாது என்பதுக்கு ஓடி வருவான். அவருக்கு எதுவும் விளங்காது, என் குழந்தை தண்ணியில உழுந்த செத்து போயிருமே, நெருப்புல உழுந்த செத்து போயிருமே. மறுமை நாள்ல உம்மா பக்கத்துல நிப்பா, புல்ல ரெண்டு பேர் ரெண்டு திசைக்கு ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி. உம்மா வாப்பா சகோதரர் எல்லாம் கண்டா மாட்டிடுவானே, டிவி பார்த்தனே சொல்லிடுவானே, அதனால தோஷம் ஒரே ஓட்டம். உம்மா விட்டுட்டு ஓடுறாண்டா எப்படி இருக்கு அந்த நாள். எந்த தாயாவது பக்கத்துல போட்டு பால் கொடுத்து அரவணைச்சு ஒரு தாய் ஓடுவாவா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாரும் வந்து சப் சுப்பன நிற்பாங்க. அல்லாஹ் வந்தா ஒரு ஊசியை போட்டா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு ஊசியை போட்டா கேட்கிற மாதிரி அப்படி எல்லாம் சப் சுப்பாயிருவாங்க. அல்லாஹ் கோவத்தோட வந்திருப்பான். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமாரெல்லாம் அணிவகுத்து நிற்பாங்க, லைனா நிற்பாங்க. நீங்க ஜனாதிபதி மாதிரில கண்டிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அணிவகுப்பு. நிற்கிற நேரம் அல்லாஹ் வருவான். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்ற நேரம் அப்ப பாப்பமே, அப்ப வரந்தாங்க பாப்பா, நரகத்தை சமாளிச்சிருவார்கள். மனசுல இறங்கல, ஏன்டா ஈமான் இல்லை. அதுக்காக மறுமையை சொல்றதுக்காக வேண்டிய சொல்ல என்ன பண்றாங்க, இதை நம்பணுமா இருந்தா நான் மதீனாவில் இருக்கிறேன், ஒரு ஆளை மக்காக்கு அனுப்புவோம், மக்கா 5 பேர் வைப்போம், மக்கால நடக்கிறத நான் மதீனாவில் சொல்லுவேன், அவங்க வந்து சொல்லட்டும், அந்த டேட்ல நான் சொன்னது சரியான. காணாத மக்காவை சொன்னா கபர்ல நடக்கிறதெல்லாம் உண்மையா போயிடும். அதானே நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு, நான் சொல்ற மேட்டர் புரியுதா உங்களுக்கு. 4ஆம் கட்டையில இருக்கிறீங்க, 4ஆம் கட்டையில ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னா, ஏதோ 2ஆம் கட்டை அங்கிட்டு முன்னாடி 2ஆம் கட்டை இருக்கீங்க தானே, 2ஆம் கட்டையில நடக்கிற ஒன்று சொல்றாரு. சொன்னதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க, ஒன்று அங்க இருந்து லைவ் பண்ணணும், விளங்குச்சா, ஒரு ஆள் பார்க்கணும், இல்ல போன்ல பார்க்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்பி அவர் என்ன செய்யறார் என்பதை பார்த்துட்டு அந்த கூட்டம் வந்து இங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி இவர் சொல்லியிருக்கணும், ரெண்டும் டெலி பண்ணி பார்த்தா சரியா வரணும். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. எப்படி லைவ் பண்றாங்க, நடக்கிற ஒன்றை இந்த துனியாவில் கபூர்ல போய் வேதனை அடி ஒத்த என்னெல்லாம் நடக்கும், நரகம் எப்படின்லாம் சொன்னாங்களா, யாருமே பார்க்கலையே. காணாத ஒன்றை சொல்லுவதாக இருந்தால் அதை மறுமையில் துனியால ஒன்றை சொல்லுங்க என்று கேட்டார் ரசூலுல்லாஹ். சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, யாருமே கேட்கல, அல்லாஹ்வே அனுப்புறான். எப்படி அனுப்புறாங்க, சஹீஹுல் புகாரில இந்த செய்தி பதிவாகுது. மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கங்கால சிரியான்ற ஒரு ஊர் இருக்குது, ஷாம். அதுல மூத்தான்னு ஒரு ஊர். இதுல என்ன ஆச்சரியம், நான் சொல்ற இந்த செய்தி இருக்குதானே, இது புகாரில வருகுது.
சரி, புகாரில் வந்துட்டுனா நீங்கள் முஸ்லீம் என்ன நினைப்பீங்க? இஸ்லாமிய ஆட்கள் தானே எழுதி வச்சிருக்கிறாங்க, ஏதோ பொய்யை எழுதலாம் தானே. இந்த செய்தி கிறிஸ்தவனே எழுதி வச்சிருக்கிறான். ஏனண்டா யாருக்கு யாருக்கு ஓர் நடக்க போகுது? முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியனுக்கும். இப்போ நாங்கள் எங்கள் தரப்பில் எழுதினா அவங்க தரப்பில் எழுதுவாங்களா இல்லையா? ஓப்பா இப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னு எழுதணுமா இல்லையா? அதனால அவங்க புத்தகத்தை நான் வாசிட்டேன், நீங்களும் வாட்சி பார்க்கலாம். அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் நாங்கள் மொத்தா போராண்டுவோம், அவங்க பைசென்டேனியா யுத்தம்னுவாங்க. பேர் தான் வித்தியாசம், யுத்தத்தை பற்றி அவங்க எழுதுறாங்க. இது அரபிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் யுத்தம். இதுவரை காலமாக அரபிகள் ரோம பேரரசோட சண்டை பிடிச்சதே இல்லை. முதல் அடிச்சு கொண்டு அவங்களே எழுதுவாங்களா இல்லையா? அரபிகள் இப்பதான் ஃபர்ஸ்டா வந்தாங்க, நாங்களும் போனாண்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துக்கு போகல. எப்படி போகலன்னா, ரசூல்லா காலத்தில் 56 யுத்தம், 19 யுத்தத்தில் ரசூல்லா கலந்து கொள்றாங்க. எத்தனை யுத்தம் சொன்ன? எத்தனை மறந்துட்டு எனக்கு? எத்தனை இல்ல, கலந்து கொண்டது 19. எத்தனை யுத்தம் நடந்துச்சு? 56. இதுல தானே இருக்கிறீங்க. இருட்டு தானே, நீங்க வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா நான் மறுமைக்கு போக வேண்டி வரணுங்களா? சாப்டர் அப்படி ஒரு கஷ்டம். செய்தான் விட மாட்டானுங்களா? செய்தான் விடவே மாட்டான், பேசுறதுக்கு விடவும் மாட்டான், கேட்க விடவும் மாட்டான், எக்கச்சக்கமான பிரச்சனையை போடுவான். அதை இடைக்கிட ஜஸ்ட் இருட்டு தானே கேள்வி கேட்கணும். அன்றைக்கு ஒரு நாள் இங்கே பயான் பண்ணி கேள்வியை தொடங்கினேன். அதுல இருந்து எல்லா ஊர்லயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கதான் கேள்வி கேட்ட ஒருத்தர் முன்னாடி நின்றாரு, ஆன்சர் பிள்ளையா சொல்லிட்டாரு. இப்பதான் சொன்னேன், கேள்வியை கேட்ட உடனே எனக்கு விளங்கிட்டு பிள்ளையா தான் கேட்கிறேன்னா, சைக்காலஜியில் சொல்லுவாங்க, தலையை இப்படி குடிச்சிட்டான்னு வைங்க, ஒரு ஆள் தலையை குடிச்சு இப்படி ஆட்டி இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் நினைக்கிறது, ஓஹோ ரொம்ப டீப்பாக போகுது போல, உலக நல்லா இறங்குது. ஆனால் சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, உளவியல்ல ஒரு ஆள் களத்து இப்படி மெல்ல லேச தூக்கப்படுதுன்னு வைங்க, 12 டிகிரி எழுதி பக்கத்தில் நார்மலா இப்படி நின்றா அதான் உள்ளுக்குள்ளே இறங்குதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி ஆட்டினாருன்னு வைங்க, இறங்கலன்னு அர்த்தம். சில பேர் என்னென்னா, சும்மா நான் தூங்கவில்லை தெரியுமா, நன்றாக கேட்கிறேன், விவாதத்துக்கு ஆட்டுறதுக்கு செய்கிறாங்க. ஆனால் சுத்தமாக சூனியமாக இருக்கும், ஒன்றுமே போய் சேர்ந்துருக்காரு. அதனால தான் செக் பண்ணி கொள்றாங்க. இவ்வளோ தூரம் கொழும்புலேருந்து வந்து போட்டு ஒன்றுமே புரியலைண்டா. அப்படி ஒரு நாள் நடந்துட்டு ஒரு ஊரில் ஓன்னு நான் கத்தி போயிட்டேன், ஏறா ஊரில் சும்மா மிம்பர்லேருந்து இறங்கிட்டேன், ஒன்றுமே புரியலைண்டா, எனக்கு வயிறே பற்றி போச்சு. ஏன்டா மைக் சவுண்ட் அவ்வளோ சத்தமாக வச்சுருந்தா ஓன்னு கேட்டிருக்குது. நான் என்னமோ பேசினது என்னமோ ஒன்றுமே கேட்டில்ல, அவ்வளோ சத்தம். அதனால தான் இடைக்கையில செக் பண்ணி கொள்வது, கேட்குதா, கிளியரா, ஓகேயா. இது இந்த இருட்டு சில நேரம் சைத்தானே பண்ணுவான், கண்ணை பொத்திட்டு தூங்குற மாதிரி தூக்கத்தை தந்துடுவான். அவர் பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம், தெரியாது. இப்போ நான் லைட் போட்டு இருந்தால் விளங்கும், கண்ணு விளங்கும், தூங்குறவன் யாரும் இல்லைன்னு. இப்போ என்ன ஆயிரும், அது ஆயிரும். அதனால தான் செக்கிங் பண்ணுறோம், ஏதாவது தப்பாக நினச்சிடாதீங்க. சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ் தான் பேசுவாங்க, மிச்சம் பேச மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, 56 யுத்தம், அதில் 19 கலந்து கொண்டாங்க. மீதம் உள்ளதில் ஏன் கலந்து கொள்ளலைன்னா, சில யுத்தங்களுக்கு அவங்க தேவையில்லைன்னு நினச்சாங்க. ஆட்கள் அனுப்புவாங்கன்னா மதீனா பாதுகாப்பு தேவைப்படும். எல்லா யுத்தத்துலையும் போனால் யார் பயம் பண்ணுறது, நிறைய பண்ணணுமா இல்லையா? அதனால 19 யுத்தம் போனாங்க. மேஜர் யுத்தம் எல்லாம் போயிட்டாங்க. எதெல்லாம் முக்கியமான யுத்தமாக அதில் போய் நிற்பாங்க முன்னாடி. எதெல்லாம் சின்ன யுத்தம் நீங்கள் போயிட்டு வாங்க பாண்டுவாங்க. இந்த மோத்தா யுத்தத்தை பொறுத்தவரை ரொம்ப பெரிய யுத்தம் தான் அது. ஏன் பெரிய யுத்தம்னா, முஸ்லீம்கள் 3000, அவங்க 1 லட்சம். அவன் புக்லேயே எழுதி வச்சுக்கிறான், சிலதுல 2 லட்சம். அவன் கிறிஸ்டியன், எங்க புக்கில் நாங்கள் எழுதி இருக்கிறோம் 3000. அவன் கணக்கு அவன் சொல்லிட்டு எங்க கணக்கு நாங்கள் சொல்றோம் 3000 1 லட்சம் வைங்களேன். யுத்தம் நடக்க எப்படி என்ன ஆகும்? ரசூல்லா ஆச்சரியமா பேசுறாங்க. என்ன ஆச்சரியம்டா, யுத்தம் போக முன்னாடி ரசூல்லா சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பொடியம்மா ஆட்களை தலைவர் ஆக்குறாங்க. அமீர் யாரு? ஜெயிது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த ஒரு புள்ள இருக்கு. ரசூல்லா வளர்த்தான்னா எத்தனை வயசா இருக்குமா உங்களுக்கு? விளங்குதா? கூப்பிட்டு, ஜெயிது நீங்க ஒரு தலைவர். எப்படி என்றா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜெயித் நீங்க கொடியை பிடிக்கணும், நீங்க அமீர். உங்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, ரசூல்லாட அடுத்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. தம்பினா சொந்த தம்பி இல்லை, அலிரலின் தம்பி தானே அவங்க, அலிரலின் தம்பி. அலிரலின் நானா இருக்கிறாரு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் பின் அபி தாலிப் 10 வயசு டிஃபரண்ட். அப்பா அவருக்கு 40 வயசு, அலிரலின் 30 வயசு. அவரை கூப்பிடுறாங்க ஜாஃபர். ஜெயிது கொடியை பிடிப்பாரு. அவர் மூத்தாயிட்டாருன்னு வைங்க, நீங்க பிடிக்கணும். ரசூல்லா சும்மா ஒரு ஆளை மூத்தாக்குவாங்களா? கூப்பிட்டு, நீ கொடியை பிடி, நீ மூத்தான அவர் பிடி. ரசூல்லா வாயிலிருந்து வந்தாலே தெரியும் மூத்து தான். சும்மா சொல்ல மாட்டாங்க, நீங்க கொடியை பிடிக்கணும், நீங்க மூத்தாங்கன்னா அவர் பிடிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஜாஃபருக்கு பிறகு இன்னொருத்தரை கூப்பிடுறாங்க, அவர் மூத்தானா நீங்க பிடிக்கணும். அவர் பேர் என்ன? அப்துல்லா பின் ரவாஹா. எத்தனை பேர் கொடியை பிடிக்க சொன்னாங்க? 3 பேர். முதல்ல யாரு கொடியை பிடிச்சா தலைவர், பிடிச்சிட்டு போகணும், ஜெயித் பின் ஹாரிஷா. அவர் கொடியை பிடிச்சிட்டு முன்னாடி போவாராம். அவரை யாராவது ஷஹீதாக்கிட்டாங்கன்னு வைங்க, பின்னாடி உள்ள தலைவரை போட்டாங்க ரசூல்லா.
ஜாஃபர் நீங்க பிடிச்சிருங்க, இல்ல அந்த இடத்துல மசூரா பண்ண டைம் இல்ல, ரெண்டாவது தலைவர் போட்டாங்க. ஜாஃபர் நீங்க நல்ல கவனமா கேளுங்க, இதுல தான் மேட்டர் வரப்போகுது. எங்க கபர் இப்ப கண்ணுக்கு தெரியற மாதிரி வரணும். இந்த ஹதீஸ் முடிகிற நேரத்தில் ஜாஃபர் நீங்க ரலியல்லாஹு நீங்க கொடிய பிடிங்க, நீங்க மௌத்தாயிட்டீங்கன்னு வைங்க, பின்னாடி அப்துல்லா பின் ரவாஹா நீங்க பிடிக்கணும். இதோட முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? யுத்தம் கொஞ்சம் டஃபா போகும்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு பிறகு இன்னொரு ஆளை பிடிங்கன்ற சும்மா சொல்ல மாட்டாங்க ரசூல்ல. வகை வராமல் சொல்லுவாங்களா? நேரடியாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மௌத்தாயிருவீங்க, இதுக்கு பிறகு மதீனாக்கு வர மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கொடியை பிடிங்கண்டா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போ ரசூல்லா மௌத்தாகிறாங்க தானே, நேரடியாக சொன்னாங்களா நான் மௌத்தா போகிறேன்னு? 82 நாளைக்கு முன்னாடி யாருமே நினைக்காத நேரம் ரசூல்லா பேசுனாங்க. எப்படி பேசினாங்க? நான் மௌத்தாக போறேன். அழுதுருவாங்களே. என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதால ரசூல்லா செஞ்ச ஃபர்ஸ்ட் ஹஜ் லாஸ்ட் ஹஜ் தான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். புத்தளத்திலிருந்து 4ஆம் கட்ட வரைக்கும் நடந்து வந்துட்டீங்க. நடந்து வந்து ஒரு ஆள் மைக்கை பிடித்து நான் மௌத்தாக போறேன், எல்லாம் சிரிப்பான். இவ்வளவு திடகாத்திரமா வந்துட்டு இப்படி எல்லாம் நடந்துட்டு மௌத்தா போறாரா? அவனுக்கு தோணுமா சொல்றதுக்கு? ஹஜ்ஜி செஞ்சு பாருங்க பாப்போம், அப்போ தெரியும் உங்களுக்கு. உம்ராக்கு போனவர் அம்மாடி இடுப்பு இந்த சைஸ்ல நான் எப்படி என் கால் எடுத்துட்டு போறேன். சில பேர் நடக்க இயலாது, அவ்வளவு பாரம் அவங்க கொளுத்தவங்களுக்கு நடக்க இயலாது. அப்படி உம்ராவில் தவாஃப் பண்ணணும், சை செய்யணும், ஹஜ்ஜில் எவ்வளவு வேலை இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? மக்களை பார்த்து கடைசி ஒரு ஹஜ்ஜத்துல் விதான் இருக்குது, அரஃபா பேரூரை. எல்லாரும் கேட்டிருப்பீங்களே, அரஃபா பேரூரை போய் தமிழ் மொழியாக்க செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் எடுத்து படிச்சிருப்பீங்க, நீங்க நிறைய பள்ளியில் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் எப்படி தொடங்குறாங்க தெரியுமா? உரையே எல்லா நாளும் உரையை வேற மாதிரி தொடங்குவாங்க. அரஃபா பேரூர்ல மட்டும் வேற மாதிரி தொடங்குறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே. பெருமானார் பேசுறது பக்கத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் கேட்கும். ரசூலுல்லாஹ் கண்ணு எங்கெல்லாம் தெரியுதோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன மக்கள், கண்ணு தெரியாத தூரத்துக்கு, கண்ணு எட்டாத தூரத்துக்கு மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய தூரத்துக்கு மக்கள் இருக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுறாங்க மக்கள்கிட்ட? அலா அறிந்து கொள்ளுங்கள், பஅத ஆமி ஹாதா அடுத்த ஆண்டு இந்த இடத்துல இருந்து உங்களோட நான் பேசுவேனான்னு தெரியாது. என்ன அர்த்தம்? பேச மாட்டேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹஜ் லாஸ்ட் ஹஜ், அதான் ஹஜ்ஜத்துல் விதான்றது. அடுத்த ஆண்டு உங்களோடு இருந்து இந்த இடத்துல இருந்து இதன் தொட இடையில சொன்னா கூட பரவாயில்லன்னு அர்த்தம். தலைப்பே அதுதான். எப்படி தலைப்பு? பஅத ஆமி ஹாதா அடுத்த ஆண்டு அரஃபாவுடைய மலையில் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள்னு சொல்லல. என்ன சொல்லல? இந்த இடத்தில் நின்று நான் உங்களோடு பேசுவேனான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வந்து அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நான் தொழுவிப்பேனான்னு தெரியாது சொல்லல ரசூலுல்லாஹ். எவ்வளவெல்லாம் எட்டேக்கிரிஞ்சு கத்தியை தூக்கிட்டு இருந்தா, வாழை தூக்கிட்டு இருந்தா, வெட்டு வேண்டாம் கொல்ல வேண்டாம், பேசல ரசூலுல்லாஹ். திடகாத்திரமா வெற்றி மக்காவுடைய திறப்பு கிடைச்சிருக்கு. காபத்துல்லாஹ்ட மக்கள் கண்ணெட்டாத தூரம், மிக பெரும் ஃபத்ஹு மக்கா. வெற்றி நேரம் யாரும் மரணத்தை யோசிக்க மாட்டாங்க, வெற்றி நேரம் வெற்றியை கொண்டாட யோசிப்பாங்க. பெருமானார் என்ன பேசுறாங்க? பஅத ஆமி ஹாதா அடுத்த ஆண்டு இந்த இடத்திலிருந்து மக்களை உங்களை நான் சந்திப்பேன் எனக்கு தெரியாது. இன்றைக்கு அரஃபா பேருரையை கேட்டு பாருங்க. அரபியில் போட்டு தமிழில் போடுவாங்களா? அரஃபா பேரில் ரசூலுல்லாஹ் எதையும் மிஸ் பண்ணல. சார் புளிஞ்சி பொருளாதாரம் பேசினாங்க, தொழுகையை பேசினாங்க, பொம்பளையை பேசினாங்க, ஆம்பளை பொம்பளையோட எப்படி நடக்கணும்ட்டாங்க, கருப்பர் வெள்ளை வித்தியாசம் எல்லாம் முடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன உரை! ஒரு தலைவர் நிகழ்த்த வேண்டிய அது கடைசி வசியத்து வேற. ஒருத்தர் எங்க வசியத்தை செய்வாரு? இப்படி நின்றுட்டு மக்கள் எல்லாம் இவ்வளவு தூரத்துல ஹஜ்ஜி செஞ்சுட்டு இவ்வளவு திடகாத்திரமா போய் ஒரு தலைவலியும் இல்லை. இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, மக்களே நான் வசியத்தை சொல்கிறேன் ரசூலுல்லாஹ். வசியத்து, சுப்ஹானல்லாஹ், வசியத். பெண்கள் விஷயத்தில் ஆண்களை நலவாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா எதுக்காக சொன்னாங்க? நான் வரப்போக்கில் எல்லா பொம்பளை பிள்ளையும் போட்டு புதைச்சிங்க, நான் பெண்களுக்கு கௌரவத்தை கொடுத்தேன், நீங்க தலைவர் என்பதுக்கு தாறுமாற அடிச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் வசியத் இது. அடிக்கக்கூடிய ஆண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் பெண்களோட எப்படி நடக்கணும். சொன்னா என்ன சொல்ல வரேன்டா, பெருமானார் சொல்லிட்டாங்க தண்ட மரண செய்தியே ஷாடமாரியா சொன்னாங்களா? இதே மாதிரி நீங்க மதீனாவுக்கு திரும்ப வரமாட்டீங்கப்பா. இப்போ 4ஆம் கட்டில இருந்து ஒருத்தர் போயிட்டாரு, அவர் திரும்ப வராத பயணம் போறான்னு எங்களுக்கு தெரியாது. சில வேளை போனவங்க திரும்பி வரல, மௌத்தா போயிருப்பாங்க. விளங்குதா? அத மாதிரி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க போவீங்க, கொடியை பிடிங்க ஜாஃபரு, கொடியை பிடிங்க அப்துல்லா இப்னு ரவா, அப்படி கட்டமா சொல்றாங்களா? சரி, எல்லாம் போயிட்டாங்க. போனா 3000 பேர், அவன் 1,00,000 பேர். ஃபர்ஸ்ட் வார். அவங்க புக்கில் எழுதி வச்சிருக்கிறாங்க, போய் படிங்க. ரோம பேரரசு. அவங்கள படிச்சா விளங்குச்சா? கூகுளில் சர்ச் பண்ண தெரிஞ்சவங்க விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் ஈமான் அதிகரிக்கும்.
ஏண்டா ஒரு தலை பட்சமா நான் பேசக்கூடாது, ரெண்டு பக்கம் அவனே எழுதி வச்சுனா நாங்களும் எழுதி வச்சோம். இப்போ எங்க கிதாபுக்கு வரேன், ஸஹீஹுல் புகாரி. அனஸ் பின் மாலிக் சின்ன பையன், ரசூல்லா வீட்டில் ரசூல்லாவுக்கு அவங்க உம்மா வந்து போட்டுட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. யார் ரசூல்லா? இவர் வந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ரசூல்லாக்கு வேலைக்கு வச்சுட்டு போனாங்க. ரசூல்லா வேலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, படிச்சு கொடுத்தாங்க ரசூல்லா. அவர் சொல்றாரு, ஆயிஷா நாய் நின்றுட்டு இருக்கிறாங்க வீட்டில், ரசூல்லா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ரசூல்லா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க? நான் முஅத்தாவை பார்க்கிறேன் ரசூல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லைவ் நான் முஅத்தாவை பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ். எத்தனாயிரம் கிலோமீட்டர் லைவா பார்க்கறாங்க. இப்ப முஅத்தால என்ன நடக்குன்னு சொல்ல போறாங்க. இப்ப கபர்ல சொல்லலாம், சரியான சொல்லலாம். என்ன சொன்னாங்க? ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார் ரசூல். ரசூலுல்லாஹ் கண் பார்ப்படி நிற்குது. அவர் முன்னாடி போகிறார், அவர் வீரமரணம் அடைகிறார் ரசூலுல்லாஹ். ஸைத் பின் ஹாரிஸா யாரு? ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள, வளர்த்த புள்ள. அவர் மௌத்தாயிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ். ஸைத் பின் ஹாரிஸா மௌத்தாயிட்டாங்க. ரெண்டாவது ஜாஃபர் பின் அபி தாலிப். உங்க ஊர்ல பேச்சாளர் இருப்பாரா இல்லையா? ஊருக்கு ஏதாவது வந்தா முன்னாடி போய் பாதுகாக்கிற ஒரு ஆள் இருப்பார், அவரெல்லாம் நீங்க நேசிப்பீங்க. இந்த இவர் தான் எல்லாத்துக்கும் பேசுவார், ஊர்ல முன்னாடி போயிடுவார். ஜாஃபர் யார் தெரியுமா? இந்த உம்மத்தின் சிறந்த பேச்சாளர். நஜ்ஜாஷி மன்னன் முன்னாடி போய் இஸ்லாத்தை எடுத்து வச்சவர். எந்த இடத்துலையும் அழகா பேசுவார். அலிலான நானா ரொம்ப அற்புதமான மனுஷன். ரசூலோட கண்ணா அப்படி கண்ணீர் வடியுது. ஏண்டா அவங்க பெரியப்பா மகன், அபூ தாலிப் மகன், ரொம்ப நேசமானவர். ஜாஃபர் திரும்பி வரமாட்டாரான்னாங்க ரசூலுல்லாஹ். ஜாஃபர் மௌத்தாயிட்டாங்கண்டாங்க. கண்ணால கண்ணீர் வடிகுது, ஊரெல்லாம் பறகுது. எப்படி இந்த 4ஆம் கட்டில ஒருத்தர் மௌத்தனை எல்லா இடத்துக்கும் பரவுமா இல்லையா? ஊரெல்லாம் பறகுது, ஜாஃபர் மௌத்து, ஜாஃபர் மௌத்து, ஜாஃபர் மௌத்து. அவங்க குடும்பத்தார் அழுகுறாங்க, அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்னா உலி ஆலி ஜாஃபர் தாமன். ஜாஃபர் குடும்பத்துக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுங்க. தின்னேலன்றாங்க, சாப்பிடலாம். அவங்க கண்டாங்களா? ஏன் கொஞ்சம் வரலாமே, வர அப்படி இல்லை, வர இல்லைன்னா வரலதான், முடிஞ்சு போச்சு நாங்க ரசூலுல்லாஹ் கதை. திரும்ப வரமாட்டார். திரும்ப வந்தாருன்னு வைங்க, எல்லாம் ரசூலை பார்த்து, நீங்க ரசூலா வரமாட்டேன்றீங்க, மூத்தன்றீங்க, அவர் வந்துட்டாரு. அப்ப நீங்க கபரை சொல்றது வேற மாதிரி நடந்துடும். தண்டனை வைங்க, அவருக்கு தண்டனை இருக்காது. ஏன் இங்க ஒன்றை சொன்னீங்கண்டா அது மாற்றமா நடந்துச்சுன்னு வைங்க, அப்ப எப்படி கபரை நம்புறது? அப்ப எப்படி மர்மையை நம்புறது? கேள்வி வருமாய் வராதா? அதனால ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நடந்தே ஆகணும். இல்லைண்டா நம்பிக்கை இழந்துருவோம். இந்த நம்பிக்கை ஒழுங்கா வரணும் என்பதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாஃபர் வரமாட்டார், முத்து. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், அவர் முன்னாடி போறார், அவர் மூத்தாயிட்டார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஹதீஸ்ல 4வது ஆளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? 3 ஆளு மூத்தா போயிட்டாங்க. 4வது ஆளை நான் ஹதீஸ்ல சொன்னனா இல்லையா? சொன்னா 4வது பேர் சொன்னா, 3 பேர் சொன்னா, எத்தனை பேர்? 3 பேர். 4 சொல்லலே. நடக்கிறது அப்படியே பாருங்க. ரசூலுல்லாஹ் மதீனால 3 பேரை தான் சொல்லி அனுப்பினாங்க, 4வது ஒரு ஆளை சொல்லல. 4வது மஷூரா அங்க நடக்குது. இதை கூட சொல்லித்தானே அனுப்பினார்கள், அதனால் அங்கிருந்து சொல்லலாமே. ஓ அவர் மூத்தாயிட்டார், இவர் மூத்தாயிட்டார், சரி பை சான்ஸ் அப்படியே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். 4வது உங்களுக்கு என்ன எவ்வளவு சந்தேகப்படலாம், அவ்வளவு சந்தேகத்தை வச்சு பேசுறேன், அப்பதான் நம்பிக்கை வரும். விளங்குச்சா? 4வது ஆள் இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் புதுசா வந்திருக்கிறார். அவர் யாரு? காலித் பின் வலீத். இப்பதான் வந்திருக்கிறார். ஆனா அவர் காஃபிர் அடிக்கிற நேரம் கட்டும் போராளி. அங்க நடக்கிறது பிறகு சஹாபாக்கள் வந்து சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சா? கொடி கீழே விழுந்தா கொடியை பிடிக்கணும், கொடியை வைக்காது தோத்து. கொடி கீழே விழுந்துச்சுன்னா தோத்து. அந்த காலத்துல அதுதான் தோல்விக்கு அடையாளம். கொடியை பிடிச்சு காட்டணும், நாங்க வெத்தி கொடியை சாச்சிட்டோம், நாங்க பயந்துட்டோம், தோத்துட்டோம், யுத்தம் முடிஞ்சு போச்சு. இதுதான் அடையாளம். கொடியை பிடிக்கிறதுக்கு இப்ப அடுத்த ஒரு தோல் பிடிச்சிட்டாரு, அவர் பேர் என்னன்னு தெரியல. அவர் ஹதீஸ்ல வருது, ஒருவர் பிடிச்சிட்டு பார்க்கிறார், யாரு யாரு இப்ப கொடி உள்ள போல ஒருத்தர் பிடிப்பாரா இல்லையா? ஆனா அவர் லீட் பண்ண மாட்டாரு. லீட் பண்ணாட்டி என்ன ஆகும்? படை தோத்துரும். அங்கால பெரிய படை. அவர் கொடியை பிடிச்சிட்டு பார்க்கிறாரு, யாரு யாரு? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்து யுத்தத்துல ஒரு கையை வெட்டினா மறு கையால் கொடியை பிடிச்சி இப்படி இதால பிடிச்சி கொடியை உள்ள விட மாட்டாங்க, வெற்றி தோக்கலாது. அந்த அளவு கொடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதான் காட்டு முஸ்லீம் படைய இன்னும் தலைவர் இருக்கிறார், முன்னாடி போவோம் முன்னாடி போவோம். இப்ப என்ன ஆகுது? கொடியை ஒருத்தர் பிடிச்சார், அவர் சாதாரண சஹாபி, பெரிய தலைவர் இல்ல. ரசூலுல்லாஹ் 3 பேர் சொன்னாங்க, 4வது சொல்லலையே. 4வது இப்ப மஷூரா பண்ணணும். இவர் திரும்பி திரும்பி பார்த்தா, டேய் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஆள் இருக்கிறார், காலித் பின் வலீத். அவர் யாரு? உஹது யுத்தம் நடந்துச்சா? உஹது யுத்தம் தெரிந்தானே, பத்ருக்கு பிறகு நடந்துச்சு. அதுல ரசூலுல்லாஹ்வை அட்டாக் பண்ணி, முஸ்லீமை அட்டாக் பண்ணது யார்? இவர் தான். இவர் தான் அந்த பின்னாடி வந்தவர், குதிரையில வந்து அடிச்சவர் இவர் தான் உஹதுல. இப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு.
இஸ்லாத்துக்கு வந்த நேரம் தான் மூத்தால இருக்கிறாரு. இவர் கையில கொடி கொடுக்குறாங்க. அவர் ஏலான்ட்டாரு. ஹே இப்பதான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. அப்படி கேட்பாங்களா இல்லையா? ஒரு ஆள் வந்துட்டாருன்னு வைங்களேன் இஸ்லாத்துக்கு, அவர் போய் தொழுவிக்க போட்டா, நீங்க நான் இப்பதானே வந்தேன், என்னைய போட்டு நீங்க கேட்க மாட்டாரா? இவர் என்ன பண்ணிட்டாரு? இல்லன்ட்டாரு. அவர் அப்படி சம்பவத்தை சொல்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நான் ரெண்டையும் மெச் பண்ணி பேசுறேன். அப்ப அந்த நேரத்தில் இல்ல நீங்க தான் கொடியை பிடிக்கணும்ட்டாரா? காலித் பின் வலீத் முதல் தடவையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து இந்த போர்ல கொடையை பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அங்க லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலித் கொடியை பிடிக்கிறார்ண்டாங்க. எப்படி சொன்னாங்க? சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பட்டம் கொடுத்தாங்க. சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறார், அவர் முன்னாடி போகிறார். பெருமாள் சொன்னாங்க, அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தார்ண்டாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஒரு நாள்ல வரையில அது மெசேஜ் கொடுக்க, நல்ல கவனமா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. மக்கத்தில் உள்ள, மதீனால உள்ள, மக்காவில் உள்ள அரபிகளுக்கு டேட் தெரியுமா, நாள் தெரியுமான்னு கேட்டால் நல்லா தெரியும். சனிக்கிழமையில தப்பி தவறி மிம்பர்ல ஏறி எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஜும்மா நாள் இன்றைக்கு சனிக்கிழமை தான், நேற்றைய தினம் எங்களுக்கு கேலண்டர் இல்லை, மிஸ் ஆகிட்டோம், அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்லை. யௌமுல் ஜும்மா தான் ஜும்மா, அவனுக்குதா சனிக்கிழமை யௌமு சபத்துல போய் இன்றைக்கு ஜும்மா, இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. நல்ல நாள் தெரியும், எங்களை விட நாள் தெரியும். ஜும்மான டைமுக்கு வருவாங்க. எங்க மக்கள் தான் இன்றைக்கு ஜும்மாவா, அட இவ்வளோ கேலண்டர் தந்து கையில் ஒச்ச தந்து ஃபோனில் வேற டேட்டை போட்டு ஜும்மாவா, நல்ல காலம், மறந்தே போச்சுன்னா அப்படி சாபாக்களுக்கு மறக்காது. அதான் ஈமாண்ட லெவல் தான். சரி, அது போக டைம் போட்டிருக்கோம், எங்களுக்கு டைம் தெரியுது. அந்த காலத்து மக்களுக்கு வானத்தை பார்த்தா இஷாவை கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா மக்காவிலேருந்து வந்தா அவங்க சொல்லுவாங்க, மதியனாலே எத்தனை நாள்னு கேட்பாங்க, இன்றைக்கு அங்கே இருப்பாங்கன்னுவாங்க. ஊர் பேர் சொல்லுவாங்க, அந்த படம் அங்கே இருக்குமெண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு 9 நாள். அவங்க கிலோமீட்டர் எண்ண மாட்டாங்க. மக்காலேருந்து புறப்பட்ட 9 நாள், மதீனாவுல இருந்து ஷாமுக்கு போனா 23 நாள் கணக்கு தெரியும் அவங்களுக்கு. தபுக்கு போனா 15 நாள், கிலோமீட்டர் அது தெரியாது, நாள்ல தான் கணக்கு எடுப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சரி, ஒட்டகம் ஒன்று வந்துட்டு மக்கா எந்த ஊர்ல இருந்து வந்து போய் விடுறான், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஒட்டகம் விட்ட போடும், அதை போய் உடைச்சு பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஈச்ச மர கொட்டை இருந்தேன்னு வைங்க, விதை என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, எத்திரி போட்டோம், மதீனாலேருந்து வந்த கூட்டம் தான். வாங்க, டெக்னிக் எந்த ஊர்ல இருந்து எல்லாம் நிறைய, அப்படி பேசலாம், நிறைய பேசலாம், எல்லாம் இருக்குது. அதனால அவங்க நீங்க நினைச்சிடாங்க டேட்டை சொன்னா, எந்த டேட் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு, சனிக்கிழமை ரசூலுல்லாஹ் எப்போ சொன்னீங்க, எல்லாம் மேட்ச் பண்ண தெரியும். எனக்குச்சா ஒண்ணுமே விவரம் இல்லாத ஆட்கள் நினைச்சிடாதீங்க. சுபஹு லுஹர் நேரமெல்லாம் நல்லா தெரிஞ்சனால தான் சுபஹுக்கு சுபஹு தொழுந்தாங்க, லுஹருக்கு தொழுந்தாங்க. எனக்குச்சா மகரிப் இஷாலாம் நல்லா தெரியும், வானத்தை பார்த்தா நேரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. போட் போடல, இந்த மாதிரி இந்த புத்தளம் மட்டும் போட்டிருக்கேன் சோப்பு கலர்ல, புத்தளம் முடிந்து விட்டது, கரைத்தி ஆரம்பிச்சு விட்டது. இந்த ரோட்ல மட்டும் தான் கண்டிருக்கேன், சோப்பு கலர்ல போட்டு வச்சிருக்காங்க, முடிந்து விட்டது, ஆரம்பித்து விட்டது மன்னார். இந்த மாதிரி அங்க போர்டெல்லாம் இல்லை. இது எந்த ரோட்ல போறது, எந்த இதுல, அதெல்லாம் இல்லை. நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, இது மதீனா ரோட்டுவாங்க, இது சிரியா ரோட்டுவாங்க, விவரம்லாம் இருக்குது, மெட்ரெல்லாம் இருக்குது, போட் போட தேவையில்லை. இப்போ என்ன ஆகும், வந்தா கூட எவ்வளோ நாள் எடுக்கும், வேகமா வந்து ஒட்டகத்தில் குதிரையில் வந்து சொன்னா, குதிரையில் வரலாம், ஒரு நாள்ல வரலாமா, எத்தனை நாள் எடுக்கும் குதிரையில் வந்து சொல்ல. மெசேஜ் கொடுக்க வாய்ப்பே இல்லை. இன்டர்நெட் இருந்துச்சா? இல்லை. இப்படி லைவ் பண்ணினாங்களா? இல்லை. டயலாக் இருந்துச்சா? இல்லை. ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வோட வகை மட்டுமே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இவங்க எல்லாம் திரும்பி வர்றாங்க, ஊர் மக்களுக்கு அறிவிச்சாச்சு ரசூலுல்லாஹ். யாராவது ஒரு தலைவர் தன்னை தலைவரா நம்புற நேரம் விலை கொடுத்து வம்பு வாங்க மாட்டாரு. சொல்லுவார், எவனுக்கு தெரியாத சொல்லுவாரு, தெரியுமா இப்பொழுது அது நடந்து விட்டது அடுத்த வீட்டுல. எவனவோ நிறைய சாஸ்திரம் சொல்றான், எனக்குச்சா சாஸ்திரம் சொல்லணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாராம், ஷர்ட்டை போட்டுட்டு போய் சும்மா கலர் கட்டுமையான கருப்பு ஷர்ட்டை போட்டு, நான் உள்ளே என்ன அணிந்திருக்கிறேன். சாஸ்திரக்காரன், நீ பெருசா என் வயிற்றுல நடக்கிறதெல்லாம் சொல்லாது, என் நெஞ்சில் உள்ள கேன்சர் எல்லாம் சொல்லாது, நான் உள்ளே என்ன அணிந்திருக்கிறேன் சொல்லு. ஷர்ட்டுக்குள்ள இப்ப என்ன போட்டிருக்கிறேன், டொப்பிக்க மாத்தி விட்டாச்சு, என்ன அணிந்திருக்கிறேன் சொல்லு. அது தெரியுதான்னு பார்ப்போமே, எக்ஸ்ரே எல்லாம் பார்க்க தேவையில்லை. வயிற்றுக்குள்ள குடல்ல என்ன நடக்கலாம் ரெண்டாவது, நீங்க கேன்சரே சோமாக்குறீங்களே. ஷர்ட்டுக்குள்ள உள்ள பெனியர் என்ன கலர், என்ன உடுத்திருக்கேன். அவர் சொல்லிட்டார், நீங்கள் இதை உடுத்திருக்கிறேன், என்ன உடுத்தீங்கன்னா இதை தான் உடுத்தேன்னு சொல்லணுமா இல்லையா? இங்க பாரு ஒன்றுமே உடுத்தில்ல பாத்தியா, அதான் கேட்டு என்ன உடுத்தேன்னு சொன்ன உடனே சில நேரத்தில் என்ன ஆயிரும்,
என்ன உடுத்தேன், எல்லாரும் என்ன உடுத்திருப்பான், அந்த மாதிரி தானே வரும். இப்படி பிடிச்சிருவாங்க சில நாளைச்சா. இதுக்குள்ள என்ன உடுத்தேன்டே தெரியாத சாஸ்திரக்கார உங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போறான். ரசூல்லா எங்க சொல்றாங்க? ஷாம்ல நடக்கிறது சொல்ல போறாங்க. எப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்தா மதீனால பரவிட்டு பல மாசம், இப்போ 1 மாசம் ஆயிட்டு இவங்க வர்றாங்க. வந்த எல்லாரும் சொல்றாங்க, ஜஃபர் மௌத்தாயிட்டாரு தெரியும் எங்களுக்கு. ரசூலா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஹாலித் பின் வலீத் வர்றாங்க, ஒரு பெரிய வாள், நீட்ட வாள் எடுத்துட்டு வந்து நேரடியாக ரசூலா கிட்ட உட்காந்து இப்படி வாளை நீட்டுறாங்க. எதுக்கு காட்டுறாங்க? யார சொல்லலாம், என் கையால் 9 வாள் உடஞ்சிட்டு யார சொல்ல, அல்லாஹ் இந்த யமன் நாட்டு வாளில் பறக்கத்து வச்சா. எப்படி வெத்தினு தெரியுமா? யார சொல்லா, படை இப்படி இருந்துச்சு. அடுத்த நாள் எலும்பி போட்டு இப்படி தானே படை இருந்துச்சு. உங்களெல்லாம் இப்படி இப்படி வச்சேன்னு வைங்க, பெரிய கரோட் மாதிரி காட்டும். இப்படியே கொண்டாந்து இந்த மாதிரி வச்சேன்னு வைங்க, இப்படி விரிச்ச மாதிரி ஆயிரும். இப்படி விரிச்சா இந்த மாதிரி காட்டும். நான் அடுத்த நாள் பட்டு பின்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் இப்படி முன்னாடி ஆக்கி விட்டேன், சஃப் இப்படி பெருசாக்கி விட்டேன். ரோம பேரரசுக்காரன் நினைச்சா மதீனால இருந்து புதுசாக கொண்டு இறங்கி இருக்கிறான் போல. அல்லாஹ் தான் பயத்தை உண்டாக்கினது. அவன் ஒரு ஸ்டெப்பை பெக் வச்சான், நான் உண்ட பெக் வச்சுட்டேன், அவன் உண்ட பெக் வச்சுட்டான், வந்துட்டேன். யார் சொல்லலாம், தப்பி வந்துட்டோம். அதுதான் வெற்றி. ரோம பேரரசு பின்னாடி போச்சேன்னு வைங்க, அதான் வெற்றி. சாவடிச்செல்லாம் வெற்றி பெறல, அதுதான் சண்டை. அவங்க எழுதி வச்சிருக்கிறான் அதை. அவங்க எங்களை தோத்தன்னு சொல்லுவான். அவன் என்னத்தை எழுதினாத்தானே நீ தோத்த வெத்தியோ, நாங்க வெத்தி. என்ன வெத்தின்றோம்டா, நாங்க பின்னாடி வந்தோம், நீனும் ஒரு காலை பின்னுக்கு வச்ச, நானும் பின்னுக்கு வச்சேன். நாங்க 3000பா, நீ 1,00,000பா. நீ 1,00,000 காலை பின்னுக்கு வச்சியா? ஓ, புதிய படம் வந்துட்டு, அது எங்களுக்கு வெற்றி. ரசூலாட்ட போய் சொன்ன உடனே முழு கதையும் சொல்றாரு பெருமானார்ட்ட. யார சொல்ல இதான் நடந்துச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜாஃபர் ரலியல்லாஹு திரும்பி வந்தாரா? மூத்தாயினர் யாராவது வந்தாங்களா? ரசூல்லா இதை எதுக்கு சொல்லணும்? இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இதில் தொழுகை ஏதாவது வருவதா? நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது எதுக்கு சொல்லணும்? கேட்குற கொஸ்டின் நடக்குது உங்களுக்கு. நான் உங்களுக்கு தொழுகையை பற்றி பேசினா, ஓ தொழணுமே இபாதத்து, எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை ரசூல்லா நேரடியாக முன்னாடி சொல்லிட்டாங்க. முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறத இங்க வந்து மக்கள் சொல்ல முன்னாடி ரசூலுல்லாஹ் இங்க எது சொல்றாங்க? ஊருக்குமே சொல்லிட்டாங்க, மெசேஜ் போச்சு. இன்னார் மௌத்து ஜனாசா அறிவித்தல். அது வாய்க்கிலேசி இல்ல. ஜனாசா மௌத் இல்லைன்னா பெரிய பிரச்சனை, பூதாகரமாயிரும். நபியாண்ட கொஸ்டின் முஸ்லிமுக்கே வந்துடும். அப்ப இதை சொன்னா இது எதுக்கு சொன்னாங்க? இதான் கேள்வி. பதில சொல்லுங்க. எதுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? எதுக்கு சொன்னாங்க? இத ஷாம்ல நடக்கிற டைம்ல லைவ் பண்ணினாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? எதுக்கு லைவ் பண்ணாங்க? ஒரு பயானை இவர் லைவ் பண்றாருன்னு வைங்க, எதுக்கு லைவ் பண்ணுவார் இவர்? 4 பேர் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு தானே, 4 பேர் பார்க்கட்டும், பயனடையட்டும் தானே. ரசூலுல்லாஹ் இதை லைவ் பண்ணாங்க தானே, நடக்கிறத சொல்லாம விடலாம் தானே. எதுக்கு சொன்னாங்க? என்னுடைய நம்பகத்தன்மத்தை செக் பண்ணிப்பாரு, என் நம்பகத்தன்மையை செக் பண்ணிப்பாரு. நான் கபருண்டனே, கபரை கண்டதானா என்ன கேட்பீங்க தானே? கபர் வாழ்க்கைக்குள்ள நான் இன்னும் போகலே, போனவங்களை பத்தி நான் சொன்னேனே. இந்த கபரை கடந்து போகிறேன். திடீர்னு ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க, ஒரு ஈச்ச மரத்தை எடுத்தாங்க, கபரை நட்டினாங்க. சிறுநீர் கழித்து சுத்தப்படுத்தவில்லை. இந்த இலை கொட்டும் வரைக்குமாவது யா அல்லாஹ் அவர்களுக்கு ராகத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். கடுமையான வேதனை. ரசூலுல்லாஹ் கண் கலங்கினார்கள். ஜோக்கா இதெல்லாம்? வல்லாஹி 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 இந்த கபருக்குள் நடக்க போவது நடந்தே தீரும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. இதை ப்ரூவ் பண்ணணும். அதனால தானே அவங்க முழு சொத்தையும் கொடுத்தாங்க, முழு செல்வத்தையும் கொடுத்தாங்க, அவங்க உசுரை கொடுத்தாங்க. யார சொல்லலாம், எனக்கு சுவர்க்கமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் உசுரை கொடு. உஹது மலையில சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுக்கு பின்னாடி ஒரு தோழர் சொல்றாரு, நான் சஅதை கண்டேன். சஅத் பின் முஆத் சொல்றாரு, நான் அனஸ் பின் நதுரை கண்டேன். உஹது மலையை போய் பாருங்க. அவர் மலைக்கு ஏறார், மேல காஃபிர் இருக்கிறான். நான் கேட்டேன், ஏய் எங்கப்பா போறீங்க? எல்லாரும் கீழே. மேல போனா ஷுவர் அண்ட் ஷாட் முடிச்சு, ஷுவரா சாவடிப்பான். நான் அனஸிடம் கேட்டேன், அனஸ் பின் நதுரிடம், அனஸ் எங்க ஏறுறீங்க? ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, யார சொல்லா அனஸ கண்ட யார சொல்லலாம், மேலே ஏறினார் யார சொல்ல. ரசூலுல்லாஹ் பல்லு உடைஞ்ச யுத்தம், நெத்தியால் ரத்தம் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், சஅத் சுவர்க்கத்து வாசத்தை நுகர்கிறேன் சஅத் என்றார். அல்லாஹ் அக்பர். சுவர்க்கத்து வாசையை நுகர்கிறேன், என்னை விடுங்கள் என்றார். அவர் மேலே ஏறினார். அவருடைய முகம் அடையாளம் தெரியல, கிழிச்சிருந்தார்கள், கொதறி எடுத்திருந்தார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ரூகை கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் நாவசித்து பேசிய வார்த்தை எவ்வளவு நம்பி இருப்பார்.
எவ்வளவு நம்பி இருப்பார். நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண நடக்குமெண்டு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஜோக் எடுத்திருக்கிறோம் வாழ்க்கைய. எங்க கல்புல மறுமை என்பது அவ்வளவு வெயிட்டா இல்லை. ஏன் இல்லை? நாங்க ஃபீல் பண்ணல. ரசூலுல்லாஹ் நேரடியா வந்து காட்டி அற்புதங்களை அவங்க கண்ணால பார்த்தார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் எந்த தலைவனுக்கு பின்னாடி இவ்வளவு உசுறு கொடுக்க போட்டு வரல. அதாவது யார சொல்லலாம் எனக்கு துவா செய்யுங்க, நான் மௌத்தாகணும், யார சொல்ல நான் ஷஹீதாக்கப்படணும், யார சொல்லலாம் நான் என்று வந்தாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த ரூஹை ஏன் கொடுக்க போனாங்க? சொர்க்கத்தில் உங்களோட யார சொல்லலாம், சொர்க்கத்தில் உங்களோட யார சொல்லலாம். ஒரு தோழருடைய செய்தி உங்களுக்கு தெரியுமா? சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலோட ரொம்ப இரக்கம். ஒரு நாள் வர்றாங்க, மூஞ்செல்லாம் வாடி. சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலை கேட்குறாங்க, ஏன் சௌபான் சோமில்லையான்னு கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க? யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு யார் சொல்லலாம், கொஞ்சம் பேச வந்த, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பொம்பளை, நீங்கள் உங்கள் மனைவி வீட்டுக்கு போகிறீங்க, போனால் மூஞ்செல்லாம் வாடி இருக்குது. கேட்குறீங்க, ஏமா சோமி இல்லையா? இல்லை, எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்துட்டு அதனால மூஞ்சி மாறிடும். உங்களுக்கு சிலது ஞாபகம் வந்தால் மூஞ்சி மாறுமா? சௌபான்ட்டு கேட்குறாங்க, என்ன சௌபான், ஏன் சௌபான்? யார சொல்லலாம், நான் உங்களோட இருப்பேன், நீங்கள் நிறைய பேசுவீங்க, என் கல்பு நிறைஞ்சிரும் யார சொல்லலாம், எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கீங்க யார சொல்லலாம். நான் உங்களை விட்டு வேலைகளுக்கு போவேன், குடும்பத்துக்கு போவேன், திடீர்னு எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி சில நேரம் ஃபீலிங்ஸ் வரும் யார சொல்லலாம். எனக்கு எல்லாம் இருக்கும் இல்லாத மாதிரி. அப்போ உங்களை பார்க்கணுன்னு தோணும், நான் ஓடி வருவேன், நீங்கள் பேசுவீங்க, மனசு நிறைஞ்சிரும் யார சொல்லலாம். இதான் என் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஓப்பனாக சொல்கிறாங்க, இது என் வாழ்க்கை. நான் பார்க்கணும்னு தோன்ற நேரமெல்லாம் யார சொல்லலாம், உங்கள்கிட்ட ஓடி வருவேன், உங்களை பார்ப்பேன், உங்களோட பேசுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு யார சொல்லலாம். இந்த உலகத்தில் நான் விரும்புகிற நேரமெல்லாம் அவர் ரசூலுல்லாஹ் மடியில் படுப்பார். சில நேரம் வந்து அவ்வளோ இறக்கும். விரும்புகிற நேரம் உங்களை பார்க்குறேன். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து எனக்கும் சொர்க்கத்தை தந்து நீங்கள் நபிமார்களோடு இருக்கிற நேரம் இந்த சௌபான் பார்க்கணும் என்று தோணினா நான் எப்படி யார சொல்லலாம் வருவது? நீங்கள் எல்லாம் நபிமார்களோடு இருப்பீங்களே யார சொல்லலாம். இந்த சௌபான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனே யார சொல்லலாம். அந்த சொர்க்கத்தில் உங்களை எப்படி யார சொல்ல நான் பார்க்கறது யார சொல்லலாம். எனக்கு அது நினைவு வந்த உடனே என்னால் தாங்க முடியலை யார சொல்லலாம். உங்களோட பேசணும், உங்களோட பழகணும், உங்களோட இருக்கணும் யார சொல்லலாம். அல்லாஹ் துனியாவில் அந்த பாக்கியத்தை தந்த இந்த சௌபானுக்கு சொர்க்கத்தை தந்து நீங்கள் நபிமார்களோடு இருந்தால் சௌபான் சாதாரண மனிதனாச்சே யார சொல்லலாம். உங்களோட எப்படி யார சொல்லலாம் பேசுவது என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுத்தா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதெல்லாம் சாதாரணமா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரபியா காபில் அஸ்மா ரபியான்னு ஒரு தோழர் இருந்தார், காபில் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு. அவர் யாரு? பகல் நேரம்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி கொடுக்க இதுக்கெல்லாம் நிறைய பேர் ரசூலுல்லாஹ் பாடி கார்டு வைக்கவே இல்லை. தண்ணி எடுத்துட்டு வாங்க மசாஜ் பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கவே மாட்டாங்க. அவங்க வேலையை செய்வாங்க. ரபியா ரசூலுல்லாஹ் கதவு பக்கத்தில் தூங்குவார். எதுக்கு தெரியுமா? ராத்திரிக்கு ரசூலுல்லாஹ் எழும்பின உடனே யார சொல்லலாம் தண்ணி புதுவெடுக்கு. சுபஹானல்லாஹ். ஒரு மனைவி கூட மாப்பிள்ளை எலும்பும் வரைக்கும் முழிச்சிருந்து பல்லு விளக்க பிரஷ் கொடுக்க மாட்டான். எவ்வளோ இறக்கம் அந்த தோழர் ரபியா. அவர் யாரு? அஹ்லு சுஃபான்னா மதீனா பள்ளிக்கு வெளியில் இருப்பாங்க 70 பேர். கூரை இல்லை, அவங்க ராத்திரிக்கு வெளியில தான் தூங்கணும். 70 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கதவு பக்கத்திலே தூங்குறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எலும்பின உடனே போய் தண்ணியை கூட யார் சொல்ல புதுவெடுங்க. ரசூலோட கல்பு இறங்குது. சல்னி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சொல்லுங்க ரபியா என்ன வேணும் அல்லாஹ்ட்ட கேட்டுத்தாரு. ஒரு நபி லேசில் இதை சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த துவா நேரடியாக அங்கீகரிக்கப்படும். சல்னி கேளுங்க ரபியா கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க. அப்படியே நின்றவர் கேட்டார் ராத்திரி ரசூலாட்ட. என்ன கேட்டாரு? அவர் உடுத்த உடுப்புக்கு வேற உடுப்பு இல்லை. அவர் சுஜூதில் போனால் அந்த ட்ரெஸ் ஒரே புடவை. பின்னாடி உள்ள பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, புகாரில் வருகுது, பெண்களே கொஞ்சம் தாமதிச்சு எழும்புங்க, இவங்க ட்ரெஸ்ஸை செய்யட்டும் என்பாங்க. ஒரு ட்ரெஸ், ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டா மறு வேலைக்கு சாப்பாடு இல்லை. அவர் என்ன கேட்கணும் யார் சொல்ல? ஒரே ஒரு ஊடு, பகலுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, நைட்டுக்கு சாப்பிட்டா நாளைக்கு தெரியாது, அப்படி கஷ்டம். என்ன கேட்டார்? அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யார சொல்லலாம் சுவர்க்கத்தில் உங்களோட வாழணும் யார சொல்லலாம். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ கைர ஜாலிக், வேற ஏதாவது கேளுங்களேன் வாப்பாண்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? துனியால கேளு, துனியால ஏதாவது யார சொல்லலாம், அதுதான், அதை தவிர வேற எது உங்களோட உங்க பக்கத்தில் உங்களோட இருக்கணும் யார சொல்லலாம். ஜஸீரத்துல் அரபுலையும் மதீனாவிலையும் உள்ள உணர்வு இது, அவ்வளவு நேசம் இது, மறுமையுடைய வாழ்க்கையின் லட்சியம். துனியாண்டாங்க, ஆகிராண்டாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் துனியா, எங்களுக்கு துனியா பெருசாயிடுச்சு.
அதனால துனியாவில் நாங்கள் அனுபவிக்க ரெடி ஆயிட்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் எதுக்கு இதை சொன்னாங்க தெரியுமா? ஒப்பிட்டு பார்க்குறாங்க. சொன்ன டேட் சரி, சொன்ன நேரம் சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றும் அப்படியே நடந்துச்சு. ஜனாசாக்கள் யாருமே வரல. அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கபரில் கொண்டு போய் வச்சால் ரசூலுல்லாஹ் பேசினது அப்படியே நடக்கும், மறுமையில் அப்படியே நடக்கும். இவ்வளவு கன்ஃபார்மாக இந்த உலகத்தில் இவ்வளவு தெளிவாக யாருமே பேசல. ஷாம்ல நடக்கிறது இங்கே சொல்லி ப்ரூஃப் பண்ணுறாங்கண்டா. ப்ரூஃப் யாரு ப்ரூஃப் பண்றது? பொய்யர்களா? சஹாபாக்கள் நடந்ததை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அங்கிருந்து வரப்போக்களை இங்க மக்கள் சொல்லிட்டாங்க, இவர் வரமாட்டார், மவுத்து தெரியுமா எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உண்மையாளர், அல் அமீன் அஷாதிக், அல்லாஹ்வுடைய நிலையார்களே. அப்படியேண்டா நான் மறுமை அடையாளம் பேசல, நேரமும் எனக்கும் இல்லை, நானும் கொஞ்சம் போகணும். தொடர்ந்து பயான் கலைப்பு, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததுனால் நான் வந்தேன். நான் மறுமை அடையாளத்தை பேச போனால் இங்கே இது தொடங்கினா இன்னொரு 2 ஹவர் போயிடும். இது போதும் ஒரு அடையாளம். நான் மறுமைக்குரிய அடையாளத்தை சொன்னேன். என்ன அடையாளம்? எங்கள் கல்புகளுக்கு இதை அடையாளமாக போட்டுக்கொள்வோம். ஒரே ஒரு ஹதீஸ் தான் பேச, நிறைய ஹதீஸ் இருக்குது. தலாயில் நுபுவாண்டி இமாம் பைஹக்கி 1200 செய்திகள் போட்டிருக்கிறாரு. எத்தனை? சொன்னது ஒன்று. இவர் நபிதான் என்பதுக்கு 1200 மிராக்கிள்ஸ். ஸோ இமாம் பைஹக்கியோட கிதாப் விடிய விடிய பேசலாம், விடிஞ்சாலும் முடியாது, பல இரவுகள் பேசலாம். எக்கச்சக்கமான சான்றுகள் முன்வைக்கப்பட்டாச்சு. கபூரில் கொண்டு போய் சாது பின் முஆத வைக்கிற நேரம் சஹாபாக்கள் சுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் கண்ணீர். சலூலஹு தஸ்பீத் என்றார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரதுக்கு காரணமானவர். மக்கால் அடிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் நன்றியை பாருங்க, நன்றியை பாருங்க. இவர் தான் மதீனாவுக்கு கூட்டி வர்ற ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் வேதனைப்படுற பைத்தியம் பைத்தியம் என்று மக்களை பேசுகிற நேரம், வாங்க யார சொல்ல அடக்கலம் தருகிறோம் என்று சொன்ன கூட்டத்தில் ஒரு முக்கியமானவர் ஷாது பின் முஆத். பிற்காலத்தில் மௌத்தார், இஸ்லாம் ஓங்கி ஒழிக்கிறது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு செல்வாக்கு கிடைச்ச உடனே ஷாதுடைய கபரில் போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஆன் அல்லாஹ் ஷாதுடைய கபரை எனக்கு காட்டுகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் ஷாதிடம் விசாரிப்பதை நான் பார்க்கிறேன் வல்லாஹ் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷாதிடம் கேட்கிறார், வல்லாஹி ஒரு நாள் எனக்கு வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மலக்குமார்கள் என்னிடம் கேட்பார்கள், உங்களிடம் கேட்பார்கள். இந்த கபரிலே வைக்கப்பட்ட உடனே எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய முடிவு என்ன, உங்களுடைய முடிவு என்ன என்று காட்டப்படும். இன்பமான வாழ்க்கையா, நிரந்தரமாக நரகமான்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சூழ உள்ள மக்களிடம் சொன்னார்கள், கண்ணில் கண்ணீர் வடிந்தது ரசூலுல்லாஹ் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார், யாரை கபரில் வைத்தாலும் கபர் நெருக்காமல் விடமாட்டி சென்றாங்க ரசூலுல்லாஹ். கபர் நெருக்காமல் விடமாட்டி சென்றாங்க ரசூலுல்லாஹ். சாதுடைய கபரை நெருக்குவதை நான் பார்க்கிறேன். நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை விட மேலான நபி, மோமீன்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலான நபி. அவர் பொய் சொல்ல மாட்டார். ஷலூலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுடைய மன உறுதிக்கு துஆ செய்யுங்கள். அல் ஆன், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார். நீங்க கேட்கிற துஆவுடைய கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்கப்படும். அவர் சொர்க்கவாசி என்று சொல்லிட்டாங்க. அவர் சொர்க்கவாசி என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாது பின் முஆதுடைய கபர், இதைத்தான் இமாம்கள் ஹுக்கும் ஆதாரத்துக்கு எடுப்பார்கள். நல்லடியாருடைய கபரை முதலிலே கபர் நெருக்கி விட்டு தான் விடும். எல்லோரும் முதலில் கபர் நெருக்கும். இவைகள் எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், நீங்கள் கபரை போய் தோண்டி பார்க்க தேவையில்லை. நான் அதாவது முஃமின்களுடைய ஷஹீதாக்கப்பட்டவுடைய ஜனாசாவை மண்ணு தின்னாதென்றார்கள். நான் கபருக்கு இதை ஆதாரமாக வைக்கல, ஒரு நாள் நான் இதை ஆதாரமாக எடுக்கிறதும் இல்லை. ஆனால் வல்லாஹி சொல்கிறேன், மக்காவில் பலர்கள் கண்கண்ட சாட்சி சொன்னார்கள். வல்லாஹி என்ன, சில பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற நேரம் சில இடங்கள் இந்த மாதிரி இந்த நாட்டில் கபரு தோண்டிடுவாங்க. சில ஜனாசாக்கள் அப்படியே வெளியே வந்தது. அந்த ஜனாசாக்களை உடனே அந்த பொடி அப்படியே உடனடியாக போட்டி விட்டார்கள். இதை நான் ஆதாரமாகவோ இதுக்காகவே சொல்லவில்லை. ஆனால் நம்பகமான கொள்கை சகோதரர்கள் அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ 33 வருஷம் அவர் அங்கே இருக்கிறவர். அந்த சகோதரர், அந்த ஷேக் என்னிடம் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். சொன்னார், பயான் இதர்கள் சொல்லாதீங்க, ஆனால் நிஜமாக இந்த விஷயங்கள் ஆங்காங்கே அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற நேரம் இப்போ அந்த இடத்துல கார்டன், அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஒரு போர்ட் போட்டிருக்கிறாங்களா, சவுதி கவர்மெண்ட் ஒரு நாளும் காட்டாது. இந்த இடத்துல அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நேரம் வந்தது, அப்படியே போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் மரம், இவ்வளோ பில்டிங்க்கு மத்தியில் ஏன் நடுவில் ஒரு கார்டனை நினைக்கிறீங்களா? ஏன் மரங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு போர்ட் போட்டிருக்கிறாங்களா?
இது உண்மையா இந்த இடத்துல தான் அந்த ஜனாசா வந்த இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அப்படியே தான் மதீனாவில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலே. அதில் ஒரு தோல் துண்டு எதுவுமே நடக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் ஆதாரமாக நான் உங்களுக்கு சொல்லவில்லை. நிறைய குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் சில சகோதரர்கள் அவர்கள் கண்ட அதிர்ச்சியான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு செய்தியாக இதை சொல்கிறேன், பயானில் உங்களுக்கு ஆதாரமாக இதை பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த துனியா சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இரவு எனக்கும் உங்களுக்கும் ஒரு முடிவெடுக்கும் இரவாக மாற வேண்டும். நானும் நீங்களும் பொருளாதார எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஹலால் 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 ரப்புல் ஆலமீனுக்கு பதில் கொடுக்கணும் என்ற உணர்வோடு, எங்க குழந்தைகளும் யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவர்களோடு சூத்தனும், அவர்களும் சுவர்க்கவாசிகளாக மாறணும் என்ற உணர்வோடு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களோடு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தான் பேசுவதற்கு. இதே மாதிரியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுவர்க்கத்திலே ரசூலுல்லாஹ்வோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நீரோடைகளில் குளித்து கொண்டு இதே மாதிரி அமர்கலமான ஒரு சபையை, உங்களை மாதிரி சகோதரர்களை மறுபடியும் நானும் நீங்களும் அங்கே சிரித்து பேசி மிக அமர்கலமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அங்கே நசீபாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.